ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிறிஸ்டல் லேட்டிஸ் அண்ட் யூனிட் செல்ஸ். ஸோ கிறிஸ்டல் லேட்டிஸ் அண்ட் யூனிட் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு சாலிட், எவ்ரி சாலிட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அந்த பார்ட்டிகல்ஸ் ஹேஸ் த்ரீ திங்ஸ். ஒன் இஸ் ஆட்டம், அயான்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். பார்ட்டிகல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், அயான்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். இது மூணில் ஏதாச்சும் ஒன்று தான் பார்ட்டிகல்ஸில் மேட் அப் ஆஃபே ஆகும். ஸோ என்னைக்காச்சும் நீங்கள் நம்ம எல்லாருமே யோசிச்சிருக்கோமா, ஒரு குட்டி திங், ஒரு குட்டி ஆட்டம், ஒரு குட்டி அயான், ஒரு குட்டி மாலிக்யூல் எப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது? அதுதான் கிறிஸ்டல் லேட்டிஸ். ஓகே, சரி இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு குட்டி வீடு, பிரிக்கு கட்டுறோம், பிரிக் எடுக்கிறோம், அந்த பிரிக்கெல்லாம் சேர்த்து ஒரு ரூம் கட்டுறோம். அந்த ரூம் எல்லாம் சேர்த்தா தான் ஒரு வீடே ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக, ஒரு வீடு கட்டுறதுல ரூம்ஸ் இருக்குது, அந்த ரூம் இருக்கிறதுல பிரிக்ஸ் இருக்குது. ஒரு குட்டி பிரிக் இஸ் ரூமாக மாறுது, அந்த நிறைய ரூம்ஸ் சேர்த்து ஒரு வீடாக மாறுது. ரைட், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். லேட்டிஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். லேட்டிஸ் பாயிண்ட்ஸ்னால் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம லேட்டிஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்தா நமக்கு ஒரு யூனிட் செல் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த யூனிட் செல் எல்லாம் சேர்த்தா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? கிறிஸ்டல் லேட்டிஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸில் இந்த பார்ட் தான் யூனிட் செல். புரியுதா? ஐ ஹோப் ஹவு த கிறிஸ்டல் லேட்டிஸ் அண்ட் யூனிட் செல்னா என்ன அப்படின்னு புரியுது. கரெக்டாக உங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். பிரிக்கு வந்து கிறிஸ்டல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸை இது பண்ணுது, டெபிக்ட் பண்ணுது. ரூம் வந்து யூனிட் செல்லை டெபிக்ட் பண்ணுது. இந்த ஹவுஸ் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை, கிறிஸ்டல் லேட்டிஸை டெபிக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் நத்திங் பட் NaClஓட எக்ஸாம்பிள், 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் NaCl. ஓகேவா? இது எல்லாமே வந்து குளோரின் ஆட்டம்ஸ். கார்னரில் இருக்கிறது எல்லாமே வந்து சோடியம். ஸோ சோடியம் அண்ட் குளோரைட்ஸ் NaCl டெபிக்ட் பண்ணுது. ஸோ லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, in a crystal lattice, ஸோ ஒரு லேட்டிஸ் பாயிண்டோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in a crystal lattice, each ion and molecule is represented by a single point. And அந்த பாயிண்ட் தான் நம்மளோட lattice points. Okay, இது கிளியரா? So crystal lattice is nothing but the regular arrangement of atoms, or molecules or ions in 3D space. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே அயான்ஸ் இருக்குது இந்த கிளேஸில், ஏன்னா இது Na+Cl- and they are ions. Regular arrangement of atoms, molecules or ions in a 3D space is known as crystal lattice. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ். ஸோ ஒரு லேட்டிஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிறதே வந்து யூனிட் செல்னால தான். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குங்க, ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ்னால் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஓன்லி ப்ரெசன்ட் அட் த கார்னர்ஸ். நான் காமிச்ச யூனிட் செல் காமிச்சேன் இல்லையா லாஸ்ட் வீக், லைக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதில் நம்ம பார்த்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருந்தது. கரெக்டாக, அதில் கார்னர்ஸில் மட்டும் இருந்தால் தே ஆர் கால்ட் ஆஸ் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ். அதுதான் SCC, சிம்பிள் கியூபிக் செல் அப்படின்னு பேர் இருக்கு. நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ்னால் கார்னர்ஸ்லேயும் இருக்கும், அது கூட சேர்ந்து மற்ற பொசிஷன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அது நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று BCC, which is nothing but body centered cubic cell, edge centered cubic cell, face centered cubic cells.
body centered cubic cell, edge centered and face centered. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மெயினா பார்க்க போறது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் an atom in a unit cell. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக். ஸோ பிசிசியில் என்ன மாதிரி ஆட்டம்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, எஃப்சிசியில் எப்படி, இசிசியில் எப்படி அப்படின்னு. ஓகே ஓகே ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் an atom in a unit cell அப்படின்னு பார்த்தா டைப்ஸ் ப்ரிமிட்டிவ், பிசிசி, எஃப்சிசி. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் கார்னர் எவ்வளோ, ஃபேஸஸ் எவ்வளோ, சென்டர் எவ்வளோன்னு எழுதிக்கலாம். ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னாலே எல்லா ஆட்டம், ஒரு யூனிட் செல்னாலே எவ்வளோ கார்னர்ஸ் இருக்கும், 1 2 3 4 5 6 7 8. ஒரு பாக்ஸ் எடுத்தாலே 8 கார்னர் இருக்கும். ஸோ அதுதான் இந்த 8. அண்ட் 1/8 அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆட்டம் இன் அ யூனிட் செல். ஒரு கார்னர்ல எவ்வளோ ஆட்டம் இருக்கு, ஒரு ஆட்டம் தான் இருக்கு. தேர்ஃபோர் 8 கார்னர்ல டிவைட் பண்ணணும் 1/8. அதுதான் 1 ஆட்டம் இஸ் அட் 1 கார்னர். அதுதான் இது. ஓகேவா? அதே மாதிரி எல்லாத்துக்குமே கார்னரில் 1 ஆட்டம் தான் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 8 கார்னர்ஸ் 1 ஆட்டம் இஸ் present at 1 கார்னர். அதுதான் இது. புரியுதா? 8 கார்னர்ஸ் and 1/8 of the atom is shared for 1 corner. 1/8 of the atom is shared in a 1 corner. Therefore எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் ஒரு கார்னரில் அப்படின்னு பார்த்தா 1 ஆட்டம். ஸோ ப்ரிமிட்டிவ்னு பார்த்தா சென்டர் ஃபேஸஸ்லேயும் நோ ஆட்டம்ஸ், சென்டர்லேயும் நோ ஆட்டம்ஸ். பட் பிசிசியில் பார்த்தா ஃபேஸஸில் நோ, பட் சென்டரில் ஒன்று இருக்கும். சென்டர் ஆஃப் த ஹோல் ஆட்டம். ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதுக்கு சென்டரில் ஒரு யூனிட் செல் இருக்குன்னா அதோட சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். அதுதான் பிசிசி. எஃப்சிசி அப்படின்னா ஃபேஸஸ். எவ்வளோ ஃபேஸ் இருக்கு, ஒரு கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூப் ஹேஸ் 6 ஃபேஸஸ். ஸோ ஒரு ஆட்டம் இஸ் ஷேர்டு பை 2 ஃபேஸஸ். கரெக்டா? இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன். இதில் ஒரு ஆட்டம் இந்த சைடில் இருக்கு அப்படின்னா அது உள்ள இருக்கிற சைடு ஆஃப் ஆட்டம்க்கும் ஷேர் ஆகும், இந்த இருக்கிற சைடு ஆஃப் ஆட்டம்க்கும் ஷேர் ஆகும். ஒரு ஆட்டம்ஸ் இப்படி இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படின்னா இங்கே ஃபேஸில் வந்து ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அது உள்ளே இருக்கிற ஃபேஸ்க்கும் ஷேர் ஆகும், வெளியே இருக்கிற ஃபேஸ்க்கும் ஷேர் ஆகும். ஸோ 1 atom is shared by 2 faces. So there are 6 faces. Therefore 3 atoms are used. So totally we need 3 atoms. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அ ஆட்டம் இன் அ யூனிட் செல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சு நீங்கள் ஒரு ஆட்டமோட ஃபார்முலா, ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம் கொடுக்குறாங்க, ஃபைண்ட் அ யூனிட் செல், ஃபார்முலா ஆஃப் யூனிட் செல் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இந்த கான்ட்ரிபியூஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எப்படின்னு. Why atoms are at edges. எட்ஜ் சென்டர்னு வச்சுக்கலாம். And there is Z atom at face centered. Find formula of a unit cell. Take a minute gap. இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். நான் கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஐ ஹோப் யூ ஹாவ் காட் த ஆன்சர். ஐம் pretty sure நிறைய பேருக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நான் எதுக்கு ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தெரியாதவங்க ப்ளீஸ் பாருங்கள். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அட் கார்னர்னு சொல்கிறோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கார்னர். எக்ஸ் ஆட்டம்ஸ்னால் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும், 8 கார்னர். அண்ட் ஒரு ஆட்டம் இஸ் ஷேர்டு பை 8 கார்னர்ஸ். தேர்ஃபோர் 1 ஆட்டம் இஸ் present at 1 கார்னர். ஓகே, இப்போ Y ஆட்டம் எட்ஜ் சென்டர்ட் சொல்கிறோம். எவ்வளோ எட்ஜஸ் இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும். ஒரு கியூபுக்கு 12 எட்ஜஸ் இருக்கும். தேர்ஃபோர்
12 into ஒரு எட்ஜையும் ஒரு ஆட்டமை 4 edges will share one atom. So 3 atoms. Z is equal to face centered. 6 into one face, one atom is shared by 2 faces. Therefore 3 atoms. So இப்போ formula என்ன? X, Y3, Z3. இதுதான் யூனிட் செல்லோட ஃபார்முலா. Totally 7 atoms தேவைப்படுது and this is the formula for the unit cell. I hope this is very clear. இந்த மாதிரி questions எல்லாத்துக்குமே வந்து contribution of atom வந்து ரொம்ப ரொம்ப important. ஸோ இந்த மாதிரி questions கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. Find a formula of a unit cell, how this is formed, எட் சென்டர்னா எவ்வளோ இருக்கும், ஒரு யூனிட் செல் வந்து கான்ட்ரிபியூஷன் எப்படி நடக்கும், அது எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இதில் இருந்ததுன்னா டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளோஸ் பேக்கிங் இன் சிஸ்டம்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் லேட்டிசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பேக்கிங் எஃபிஷியன்சி, வாய்ட்ஸு, கேல்குலேஷன்ஸு எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர் டு யூ ஆல். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் டவுட்ஸ் இருந்ததுன்னா டோன்ட் ஹெசிடேட், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.